ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 வெளியான டெலிவரி பாய் அப்படின்ற ஒரு ஒடியா படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு டிராமா கலந்த கிரைம் த்ரில்லர் படங்க. படத்தோட முதல் பாதி லவ் ஸ்டோரி மாதிரி போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோர்ட் ரூம் த்ரில்லர் மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பார்த்தா அப்படின்ற ஒரு பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல டெலிவரி பாய் ஜாப்ல ஜாயின் பண்றான். தன்னோட ஃப்ரெண்டும் வேலை இல்லாம சும்மா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அந்த டெலிவரி பாய் ஜாப்ல ஜாயின் பண்ண வச்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. இந்த விபத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை யாருமே எடுத்துக்க மாட்டான்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பிஸியா இருக்கக்கூடிய சிட்டியை காட்டுறாங்க. சிட்டில பல்வேறு இடங்கள்ல இருந்து ஃபுட் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க. டெலிவரி பாய்ஸும் ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வேகமா கஸ்டமர்ஸோட லொகேஷன்ல போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒரு டெலிவரி பாய்க்கு 2 இடத்துல இருந்து ஒரே டைம்ல ஆர்டர் வருதுங்க. அந்த 2 கஸ்டமர்ஸுமே இந்த டெலிவரி பாய்க்கு ஃபுட் எப்போ வரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்லயே பாத்தீங்கன்னா இப்பதான் ப்ரிப்பேரே பண்ணிருப்பாங்க. அந்த ஃபுட்டை எடுத்துட்டு கஸ்டமருக்கு ஆன் டைம்ல டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது அவர் கொண்டு வந்த ஹெல்மெட்டை அந்த ரெஸ்டாரண்ட்லயே மறந்து வச்சுட்டு கிளம்பிடுறாருங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த கஸ்டமருக்கு சீக்கிரமா கொண்டு போய் ஃபுட்டை கொடுக்கணும், இல்லாட்டி தன்னோட சேலரியில ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க வித்தவுட் ஹெல்மெட்ல. போற வழியில அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஆக்சிடென்ட், தலையில பலமா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து இறந்து போறாரு. இதுதான் டெலிவரி பாய்ஸோட சூழ்நிலையா இருக்குது அப்படின்றத நம்ம கிட்ட காமிச்சிட்டு இந்த படத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோ வேலைக்கு போகாதனால குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குதுங்க. அதனால அம்மா பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வேலை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என் பையனுக்கு எதுனா வேலை இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்பதான் ஒருத்தங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பாய் வேலை வேகன்சி இருக்கு அப்படின்ட்டு. அது என்ன வேலை அப்படின்னு கேட்க, கஸ்டமர்ஸ் வீட்ல இருந்தே ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க, அதை அவங்க லொகேஷன்ல கொண்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம், இதுதான் வேலை அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி பையன் கிட்டயும் பைக் இருக்கு, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த கவலையுமே இல்லாம ஒரு ஃபங்க்ஷன்ல ஜாலியா ஆட்டம் பாட்டம்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதுங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய குடிச்சிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஒழுங்கா கூட நடக்க முடியாதுங்க. எதுக்குடா இப்படி குடிக்கிற அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. நான் என்னோட மன நிம்மதிக்காக தாண்டா குடிக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. பேசிக்கா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவங்க அப்பாக்கு கண் பார்வை இல்லைங்க. அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வருமானமும் இல்ல. நீ எப்பதாண்டா ஏர்ன் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வேலையும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் ரொம்பவே ஃபீல் பண்றாராம். ஆனாலும் எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, எங்க அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி வளரிக்கிட்டே இருக்கிறாருங்க. சரி ஓகே, உன் வீடு வந்துருச்சு, நீ வீடு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோட அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்பவே ஹீரோட அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா, உனக்காக நான் ஒருத்தங்க கிட்ட வேலை கேட்டு வச்சிருக்கேன், நீ அந்த வேலையில ஜாயின் பண்ணினா உன் மூலமா ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன வேலை அப்படின்னு கேட்க, டெலிவரி பாய் ஜாப் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. அதற்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு லேட் பண்ணா கூட கஸ்டமர் வந்து டெலிவரி பாய் தான் பிடிச்சி திட்டுறாங்க, நீ தான் லேட்டா வந்த அப்படின்ட்டு, அதனால நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மா கேட்கறாங்க, இந்த உலகத்துல நீ மட்டும் தான் இந்த வேலை பார்க்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நிறைய பசங்க இந்த வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, மத்த பசங்களும் நானும் ஒண்ணு கிடையாது, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அம்மா கோச்சுக்கிறாங்க, நான் சாவர வரைக்கும் தாண்டா உன்னை பாத்துக்க முடியும், நான் செத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உட்காந்துக்குவாங்க. எதுக்குமா நீ சும்மா சாவறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, இந்த ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாரு. ஆனா அம்மா கோச்சிட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன, நான் வேலைக்கு போகணும் அவ்வளவுதானே, நாளைக்கே நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஆமா நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு போறாருங்க. வயசான ஒரு அப்பா இருக்காங்க, அவருக்கு கண் பார்வை இல்லைங்க. அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஏன்பா இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ குடியத்தான் நிப்பாட்ட மாட்டேன்ற, நீ குடிச்சிட்டு தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதப்பா அப்படின்னு சொல்ல, நான் எங்க வண்டி ஓட்டுறேன், எப்ப நான் குடிச்சாலும் என் ஃப்ரெண்டு பார்த்தாதான் வண்டி ஓட்டுறான், அவனே அலோவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, சரி நீ என்னைக்குமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்பா மேல ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் அவங்க அப்பா மேல நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றாருங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோடைய அம்மா சீக்கிரமாவே எழுந்திருச்சிடுறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஹீரோடைய பைக் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவையும் எழுப்பிட்டு சீக்கிரமா ரெடி ஆகடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எழுந்திருச்சு ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. நீ போய் அந்த கடை ஓனர் பாரு, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சரிமா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுல இருந்து நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு கிளம்புறாருங்க. நேரா அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. உள்ள இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி டெலிவரி பாய் ஜாப்புக்கு வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க, அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓனர் வந்துருவாரு, வெயிட் பண்ணுப்பா தம்பி அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு கடையோட ஓனர் வராருங்க. அந்த ஓனர் பாத்தீங்கன்னா மணி மைண்டடான ஆளு, அதே சமயம் ரொம்ப சிடுமூஞ்சிங்க. அவர் உள்ள வந்தோடனே அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி டெலிவரி பாய் ஜாப்புக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க பார்த்தான்றாரு. என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்க 12வது அப்படின்றாரு. அப்படியா, அப்ப சேலரி அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க அந்த ஜாபுக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்களோ அதுவே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஓனர் அதிகமா கேட்டாலும் தரப்போறது கிடையாது, கம்பெனி சைட்ல இருந்து உனக்கு டி-ஷர்ட்டும் ஒரு பேக்கும் கொடுப்போம், அதுக்கப்புறம் பைக்கும் மொபைலும் உன்னோடது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இன்னைக்கு ஜாயின் பண்றியா இல்ல நாளைக்கு ஜாயின் பண்றியா அப்படின்னு கேட்க, நான் இன்னையில இருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனும் இந்த வேலையில இன்ட்ரெஸ்டடா இருந்துட்டு இருக்கான், அவனையும் நீங்க சேர்த்துப்பீங்களா சார் அப்படின்னு சொல்ல, சின்சியரா வேலை பார்ப்பானா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பார்ப்பான் சார் அப்படின்னு சொல்ல, சரி அவனை
அவனே வர சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ஓனர் சொல்லிடுறாரு. பேகும் டிஷர்ட்டும் வாங்குறதுக்காக அந்த ரெஸ்டாரண்டோட ரிசப்ஷனுக்கு போவாருங்க. அங்க ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு பிடிச்சி போயிருங்க. பார்த்த உடனே ஒரு பட்டுன்னு சொல்லிடுவாருங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுக்கு நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. இவன் ஃப்ளர்ட் பண்றான் அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. நேரா தன்னோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போறாரு. ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சா, நான் நாளையில இருந்து வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நான் வேலை செய்ய போற இடத்துல ஒரு பொண்ணு இருக்காடா, அந்த பொண்ணு என்னமா அழகா இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பத்தி எல்லாம் இவரு வர்ணிச்சு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு இன்னொரு டெலிவரி பாய் தேவைப்படுது. உங்ககிட்ட தான் மொபைலும் பைக் இருக்குல்ல, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, நாளையில இருந்து என் கூட வா, நம்ம வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாதுங்க, அத்தை மாமா தான் இருக்காங்க. அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அத்தை பையன் இருக்கிறான் இல்லையா, காலையிலேயே வேக வேகமா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். நான் வீட்டுல சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட வெளியில போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தூங்காம ராத்திரி எல்லாம் ஹீரோனை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாருங்க. எப்படா விடியும், எப்படா வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு. காலையில சீக்கிரமாவே ரெடியாகி பைக் எடுக்க, இந்நேரத்துல எங்கடா கிளம்பிட்ட, இந்நேரம் ஆபீஸே திறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு தான் ஆபீஸ்ல வேலை, நான் தான் அவுட் சைட்ல தானே வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் திறந்தாதானே உனக்கு வேலை, இந்நேரத்துல போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, நேத்து நான் மேனேஜர் கிட்ட பேசினேன், மேனேஜர் பதிலே சொல்லல, அதாமா நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதடா, அந்த மேனேஜருக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. இங்க மேனேஜர்னு ஹீரோ மீன் பண்றது ஹீரோயினை தாங்க. வீட்ல இருந்து இப்ப சந்தோஷமா கிளம்புறாருங்க. இப்ப ரிசப்ஷன்ல வழக்கம் போல ஹீரோயின் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு இவர் பிக்கப் லைன்ஸா போட்டு ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோயின் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை ஹீரோனுக்கு பேச வராது போல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அழகா இருக்கீங்க ஆனா பேச வராதுன்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோனை பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காருங்க. பாரா உனக்கு பேசவெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்க கரெக்டா ஓனர் வந்துடுறாரு. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக போயிடுறாரு. எவ்வளவு வியாபாரம் இருக்கு அப்படின்னு கேட்க 3000 ரூபாய் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அடுத்தடுத்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. கஸ்டமர்ஸோட லொகேஷன்ஸ்க்கு போயிட்டு ஒரு டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டார் இல்லையா, சோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமா டெலிவரி எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் மார்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா பெருசா ஆர்டர்ஸ் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் எல்லாம் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷிஃப்ட் டைம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா ஹீரோ மார்னிங் போனாதான் ஹீரோயினை சைட் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓனர் வேற மார்னிங் டைம்ல வர வேணாம்னு சொல்லிட்டாரு. என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. என்ன ஐடியா அப்படின்னு கேட்க, நம்ம வந்து கஸ்டமர் மாதிரி ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். அங்க டெலிவரி பாய்ஸ் இருக்க மாட்டாங்க இல்லையா, சோ அப்போ மார்னிங் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்மள வர சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்றாரு. அப்ப ஹீரோயின் போன் அட்டென்ட் பண்ணுவாங்க. பக்கத்துல தான் இந்த ஓனரும் நின்னுட்டு இருப்பாருங்க. எங்களோட ஆர்டர்ஸை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 3500 ரூபாய் பில்லு வருதுங்க. ஹீரோ சொல்றாரு, என் கையில வெறும் 1000 ரூபாய் தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மெனுவை அவர் கேன்சல் பண்றாருங்க. இப்போ 1900 ரூபாய் வருது அப்படின்னு சொல்ல, அப்போ ஓகே பிளேஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, பட் இப்போ டெலிவரி பண்றதுக்கு டெலிவரி பாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல, என்னங்க ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, டெலிவரி கூட இல்லைன்னா எப்படிங்க நாங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்றது, சரி ஓகேங்க கேன்சல் பண்ணிக்கலாம், நான் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஓகேங்கன்னு கேன்சல் பண்றதுக்காக போறாங்க. அப்போ ஓனர் தடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் கஸ்டமரை வெயிட் பண்ண சொல்லு அப்படின்ட்டு. ஹீரோனும் ஒரு செகண்ட் சார் டெலிவரி பாய்ஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு போனை மியூட்ல போட்டுட்டு ஓனர் கிட்ட என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, மார்னிங்கே 1900க்கு ஆர்டர் வந்திருக்குது, நீ பாட்டுக்கு அசால்ட்டா அதை கேன்சல் பண்றேன்ற, நீ ரிசப்ஷன்ல மகாராணி மாதிரி உட்கார்றதுக்கு தான் வந்திருக்கியா, அந்த கஸ்டமர் கிட்ட ஆர்டர் ஓகே பண்ணிட்டு நீ போய் டெலிவரி பண்ணிட்டு வா, ஷார்ட் ரூட்ல போ அப்படின்னு சொல்ல, ஹீரோனும் சரின்னு கேட்டுட்டு டெலிவரி பர்சன் இருக்காங்க டெலிவரி பண்றதுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கதவு தட்ட சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு அது ஹீரோனுக்கும் தெரியுதுங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கிட்ட இப்போ 1000 ரூபாய் தான் இருக்குது, பேலன்ஸ் நான் ஆஃபீஸ்ல வந்து தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கையில காசு கொடுத்துறாருங்க. ஹீரோனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே போறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஓனர் பாத்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ்க்கெல்லாம் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்றாருங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ரேட்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டயும் ரேட்டிங் வாங்கிக்கோங்க, ஒவ்வொரு ஆள்கிட்டயா நீ எத்தனை டெலிவரி பண்ண அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒருத்தன் 20ன்றான், ஒருத்தன் 25ன்றான், அவங்களெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. இப்போ ஃபைனலி நம்ம ஹீரோ கிட்ட நீ எவ்வளவு டெலிவரி பண்ணிருக்க அப்படின்னு கேட்க 9 அப்படின்னு சொல்றாரு. 9 தான் பண்றியா அப்படின்னு பயங்கரமா திட்டுறாருங்க. காலையில சாப்பாடு தானே சாப்பிட்ற, கரெக்டா போய் உன்னால டெலிவரி பண்ண முடியாதா அப்படின்னு திட்டுறாருங்க. ஓனர் இந்த மாதிரி திட்டுறதை பார்த்ததும் ஹீரோட ஃப்ரெண்டு சங்கடப்படுறாரு. சார் அவனை திட்டாதீங்க, அவன் எல்லாத்தையுமே சரி பண்ணிப்பான் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்றியே நீ எவ்வளவு டெலிவரி பண்ண அப்படின்னு கேட்க, நான் வந்து 3 டெலிவரி பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓனர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னு தெரியுங்க. அதனால அதை சொல்லி எல்லாம் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. கழுத்துல என்ன மாலை அப்படின்னு கேட்க, என்னோட அப்பா சென்டிமெண்டா போட்டு விட்டது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லேட்டா தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஏன் லேட் அப்படின்னு கேட்கும்போது வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு சொல்ல, ஓனர் டென்ஷன் ஆகி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. இனிமேல் ஆன் டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்த டெலிவரி பாய்ஸ் கிட்ட, கஸ்டமர்ஸ் நம்ம கடவுள் மாதிரி, அவங்க என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும், ஒழுங்கா நிறைய ஆர்டர்ஸை டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீட்டிங்
முடிக்கிறாருங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு வெளியிலேயே இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வெளியில வரவும், இஷா ஒரு நிமிஷம் இங்க வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, உங்க 2 பேருக்கு வேலை எதுவும் இல்லையா, இங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த ஓனர் திட்டினது நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாத, வருத்தப்படாத, மனசுலயும் வச்சுக்காத, சரியான நேரம் வரும்போது நம்ம அவருக்கு ஒரு பாடத்தை புகட்டிடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு, உனக்கு வேலை போயிருன்னு ஃபீல் பண்றியா, இந்த வேலை போனா என்ன, வெளியில 1000 வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, அது இல்ல இவர் இருக்கிறார் இல்லையா ஓனரு, அவரு என்னுடைய மாமா அப்படின்னு சொல்ல, இது மாமாவா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஷாக் ஆகுறாங்க. அவர் நல்லவர் தான், கோவத்துல தான் இந்த மாதிரி பேசியிருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் மாத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, என்னுடைய மாமாத்தை தான் என்ன வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு வச்சிருக்காங்க. இவரோட கடையில வேலை செய்யறேன் இல்லையா, அந்த காசை என்னோட மெயின்டெனன்ஸ்க்காக பயன்படுத்திக்கிறாங்க. நான் மட்டும் இங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் கஷ்டமா இருக்குதுங்க. பேசிக்கா மாமாத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை வீட்டு வேலைங்க அப்புறம் கடை வேலைங்கெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே என்னோட போனை வேற எங்க வச்சேன்னு தெரியலடா, ரொம்ப நேரமா காணோம், என்னோட நம்பருக்கு போன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு கண்ணுல சைகை கொடுத்துட்டு என்னோட போன்ல அவுட் கோயிங் போறதுலடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோயின் எங்கிட்ட போன் இருக்கு, நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட நம்பரை வாங்கி கால் பண்றாங்க. பார்த்தா ஹீரோ போனை பேக் பாக்கெட்ல தான் வச்சிருப்பாரு. ஹீரோனுடைய நம்பரை வாங்குறதுக்காக தான் டிராமா பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோனுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுப்பாரு, என்னோட நம்பரையும் சேவ் பண்ணிக்கோ, நான் உனக்கு கால் பண்றேன், நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி நம்ம ஹீரோ நிறைய வாட்டி ஹீரோனுக்கு கால் பண்ணுவாருங்க. ஆனா ஹீரோயின் ஒரு முறை கூட போனை அட்டனே பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் போனை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோனோட கையை ஒரு பட்டுன்னு பிடிச்சிருவாருங்க. நீ ஏன் நான் போன் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குன்னு இப்படி கை பிடிப்பியா, உனக்கு அவ்வளவு தைரியமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா உன் கையை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் டாக் விட ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா ஹீரோயின் பட்டுன்னு கையை விட சொல்லிடுவாங்க. இப்ப என்ன உன்னோட மாமா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா, போய் கம்ப்ளைண்ட் கொடு போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஹீரோ பார்த்துட்டு, இனிமேல் நீ எனக்கு கால் பண்ணாத, நானே உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரே சந்தோஷமா போயிருதுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜாலியா போன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் டெலிவரி பண்றதுக்காக வெளியில போவார் இல்லையா, சோ வெளியில இருந்துட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோனோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல போய் நின்னுட்டு ஹீரோயின் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒரு முறை இந்த ஓனர் பாத்துருவாரு, இவன் எதுக்கு இங்க நிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெலிவரி பண்ண வந்த மாதிரி நடிச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நல்ல நாள் அப்படின்ட்டு ஹீரோயின் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு இருப்பாங்க. இவரும் பாத்தீங்கன்னா உன்னை சாரியில பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சோ இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கோயில்ல மீட் பண்ணுவாங்க. ஹீரோயின் சாரியில வந்திருப்பாங்க. இன்னுமே ஹீரோக்கு ஹீரோயின் மேல காதல் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமா ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ரொம்ப நாளா படத்துக்கு போலாம்னு கேட்டுட்டு இருந்தேன்டா, இன்னைக்கு நைட் ஷோ என் கூட வரதுக்காக ஒத்துக்கிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு தியேட்டர்ல எப்படி ரொமான்ஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஐடியா எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காருங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு படம் பாக்குறதுக்காக வராருங்க. இவங்களோட சீட்ல போய் உட்கார்றாங்க. படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோன் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அப்ரோச் பண்றதுனே தெரியாம ஹீரோ அப்படியே பயத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. வேணுனே இந்த பாப்கார்ன்லாம் தூக்கி ஹீரோயின் மேல போட்டுட்டு அதை பொறுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. இவர் ஒரு முத்தம் கொடுக்கறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இன்டர்வலே வந்துருங்க. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்னடா ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடா இன்டர்வலே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டும் ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாருங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கிஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்துருவாங்க. பயந்து போய் ஒரு சைலண்டா உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோனே பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. இதன் மூலமா இவங்க 2 பேருடைய காதல் நெக்ஸ்ட் லெவலுக்கும் போகுதுங்க. இப்ப படம் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் வெளியில வரும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருங்க. அந்த ஃபோன் காலை கேட்டு இவர் பயங்கர ஷாக் ஆகி அந்த இடத்துல இருந்து வேக வேகமா கிளம்புவாரு. வண்டியில உட்காரு அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வண்டியில உட்காரு அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சி இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த இடத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸான நிலையில கீழே விழுந்து கிடக்குறாருங்க. நிறைய பிளட் எல்லாம் போயிருக்கு. அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு இவரை கூட்டிட்டு போறதுக்கு கூட யாரும் இல்ல போல. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் அவரோட பைக்ல சென்டர்ல உட்கார வச்சுட்டு லாஸ்டா நம்ம ஹீரோன் உட்காந்துட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்தே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் பதறத்தோட வெளியிலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பெரிய டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, ஆக்சுவலா உங்க ஃப்ரெண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கு, உடனடியா அவருக்கு சர்ஜரி பண்ணா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும், 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டுங்க, சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, 5 லட்சமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே ஷாக்கா வராரு. ஆல்ரெடி ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில ஓனர் கிட்ட பணம் கேட்கலாம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனும் முடிவெடுக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஓனர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படியா என்னாச்சு ஏதாச்சு, அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு கண்ணு தெரியாத ஒரு அப்பா மட்டும் தான் இருக்கிறாரு, அவரால் எதுவுமே செய்ய முடியாது, ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேக்குறாங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஓனர் சொல்லிடுறாருங்க, என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த சர்ஜரியை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வேற வழியே இல்ல, அவன் நல்லா வரணும்னு சொல்லி கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அவன் டியூட்டில இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால நீங்க தான் அவனை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்தாகணும், உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஓனர் சொல்றாரு, இந்த ரெஸ்டாரண்ட் பேர்ல நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்ட பாப்பனா இல்ல இந்த மாதிரி போய் விழுந்தவனுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பனா, நான் என்ன பிரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. ஏன் சார் இப்படி மனிதாபிமானமே இல்லாம பேசுறீங்க அப்படின்னு கேட்க, நான் மனிதாபிமானம் இல்லாம பேசுறேனா, என்கிட்டயே மனிதாபிமானத்தை பத்தி பேசுறியா, இனிமேல் உனக்கு இங்க இடம் கிடையாது, வெளியே போடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிச்சு ஓனர் ஹீரோவை விரட்டிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அழுதுகிட்டே நேரா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாருங்க. அப்ப ஃப்ரெண்டோட அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி அவன் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு, அவனுக்கு என்ன ஆச்சு, எங்க போனா, அவனை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லுப்பா, எனக்குன்னு யாருப்பா இருக்கா, இங்க நான் மட்டும் தான் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இந்த விஷயத்தை எப்படி அவங்க அப்பா கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோனோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால ஹீரோனை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்றதுக்காக ஹீரோ போறாரு. அப்ப இந்த ஓனர் வீட்டுக்கு வெளியிலேயே ஹீரோனை நிக்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க, ஏன் லேட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்ல, நீ இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பையன் கூட சுத்துறதுக்காக அப்படின்னு ஹீரோனை பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. தகவலை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஹீரோயின் கிட்ட நீ வண்டியில வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் இந்த ஓனர் ஹீரோனை திட்டிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் பயந்து நடுங்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. நீ ஏறு வண்டியில அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோட வண்டியில வந்து உட்காந்துடுறாங்க. போறியா போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனால இதை ஏத்துக்கவே முடியலங்க. தன்னோட ஃப்ரெண்டோட முகத்தை பார்த்துட்டு பழசலா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்துருக்காங்க, ஒன்னாதான் விளையாட போவாங்க, எப்போதுமே ஒன்னாவே தான் இருப்பாங்க. இனி ஹீரோட லைஃப்ல இவர் இல்ல அப்படின்றத நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இவன் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், எழுந்துடுறா கண்ண முடிடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாருங்க. ஃப்ரெண்டோட அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ வச்சு கூட்டிட்டு வராங்க. அவரும் வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா டெட் பாடி கிட்ட கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறாங்க. என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கானா, அவனை எழுந்திருக்க சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் இனிமேல் அவன் எழுந்திருக்கவே மாட்டான் அப்படின்ற உண்மையை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவங்க அப்பாவும் ரொம்பவே மனமுடிஞ்சு போய் அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. கண் பார்வை இல்லாத ஃப்ரெண்டோட அப்பாவை இனிமேல் யாரு பாத்துப்பா, இதனால் வரைக்கும் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், அவன் பாத்துக்கிட்டு இருந்தான், இனிமேல் அவர் எப்படி வாழ்வாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா பைக்ல இன்சூரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்சூரன்ஸை நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் வரும், அந்த பணத்தை நம்ம அவங்க அப்பா கிட்ட கொடுத்துடலாம், அதை வச்சு அவர் வாழ்வார் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் அதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னன்னு ஹீரோக்கு தெரியலங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த ஓனர் பாக்குறதுக்கு ஒரு லாயர் ஒருத்தர் வருவாரு, அவர் எனக்கு தெரியும், நம்ம அவர்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் இந்த லாயரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த லாயர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் பண்ணுவாராம், பெரிய பெரிய வழக்கெல்லாம் அவருடைய சீனியர் ஆஃபீஸரான பச்சன் சார் தான் வந்து பண்ணுவாரு, நீங்க அவரை மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் எப்போ வருவாரு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க நாளைக்கு வாங்க, அவர்கிட்ட நான் உங்களை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த பச்சன் அப்படின்ற அட்வொகேட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா அமிதாப் பச்சனோட பிக்கஸ்ட் ஃபேனுங்க அவரு. சோ அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் மாதிரியே வச்சுக்குவாருங்க. அதே சமயம் அவர் ஒரு திறமையான லாயர் தான், ஆனா இவங்களுடைய வழக்கு அவர் எடுப்பாரா அப்படின்றது தான் நமக்கு தெரியலங்க. இப்ப பச்சன் வந்த உடனே பச்சனோட அசிஸ்டன்ட் இந்த விஷயத்த சொல்றாருங்க, கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க கேஸ் விஷயமா பேசுறதுக்காக அப்படின்னு சொல்ல, சரி அவங்க உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே உள்ள வந்து உட்கார்றாங்க. இவங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர்த்த பார்த்து தான் ஒரு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க தான் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்க, பார்த்து அப்படின்றாரு. உனக்கு என்ன வேணும் பார்த்து அப்படின்னு கேட்க, என் ஃப்ரெண்டு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் சார், அவனோட இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அதன் மூலமா வர பணத்தை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து அவங்க அப்பாவை பாத்துக்கணும்னு நினைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்றாரு. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வழக்குல எல்லாம் எஃப்ஐஆர் மஸ்ட், அதனால ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வா, இதெல்லாம் நீங்களே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட பச்சன் சொல்றாரு. சரின்னு கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பச்சன் கொஞ்சம் எகத்தாளமா தான் கைஸ் பாக்குறாரு. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க ஹீரோ கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயமா ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், இன்சூரன்ஸ் வந்து நாங்க கிளைம் பண்ணணும், அந்த ரீசனுக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, எந்த வண்டி இடிச்சு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இடிச்ச வண்டி நிக்காம போயிடுச்சு, அதனால எந்த வண்டின்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்ல, அப்ப எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. நம்பர் 1, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க பொறுப்பான போலீஸ்காரங்களே கிடையாது. நம்பர் 2, இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க இல்லையா, அதனால இவங்க பேச்செல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டேன்றாங்க. இப்ப மறுபடியும் அந்த லாயரோட அசிஸ்டன்ட் மீட் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க இந்த விஷயத்தை சொன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க சார், நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த லாயர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஆக்சுவலா பச்சன் சார் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இந்த வழக்கை எடுக்கலான்னு முடிவு எடுத்துட்டாரு. உன்னோட வேலை என்ன தெரியுமா, எந்த வண்டி உன்னோட ஃப்ரெண்டை இடிச்சிட்டு போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அந்த வண்டியோட நம்பர் தெரிஞ்சா போதும், இந்த வழக்குக்கு ஒரு லீடு பாயிண்டா அமையும் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாருங்க. சோ யாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்டை பத்தி பெருசா தெரியல. அந்த இடத்துக்கு பச்சன் சார் வராருங்க. ஹீரோ பாக்குறாரு. ஏதாவது க்ளூ கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணுமே கிடைக்கல சார், யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது, உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொன்னாரு சார் அப்படின்னு சொல்ல, அந்த நபர் யாருன்னு உனக்கு தெரியும்
தெரியுமா அப்படிங்கும்போது நான் வர வரைக்கும் அந்த நபர் இருந்தாரு அப்படின்னு சொல்ல அவரை பார்த்து அடையாளம் காட்டுவே அப்படின்னு கேட்க காட்டுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. மேபி அந்த நபருடைய ரெகுலர் ரூட்டா கூட இருக்கலாம் இல்லையா, அதே டைமுக்கு அந்த நபர் வராரான்னு பார்க்கலான்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலி அந்த நபர் அந்த வழியா வராரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க. ஆமாப்பா நான் தான் ஃபோன் பண்ணேன். அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குது. இன்சூரன்ஸுக்காக வழக்கு பதிவு செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சோ அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் டீடைல்டா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க இந்த நபர் சொல்றாரு ஒரு காரன் தான் வந்து இடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரை பத்தின டீடைல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த காரோட நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் 2 நம்பர் சொல்றாருங்க. இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரா தான் இருக்கும், எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்ட்டு. சரி காரோட மாடல் கலர் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு ரெட் கலர் கார் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உடனே பச்சன் அவரோட ஆபீஸ்க்கு போன் போட்டு நான் 2 கார் நம்பர் தரேன், அதுல எந்த கார் வந்து ரெட் கலர் கார் அப்படின்றத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அந்த கார் ஓனர் யாரு அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த கடையோட ஓனர் நம்ம கிட்ட காட்டுறாங்க. கடையோட ஓனர் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி கிட்ட இருந்து கால் வருது. வீட்டுக்கு கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சம்மனா நம்ம வீட்டுக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஷாக்கா வராரு. உடனே இந்த கடையோட ஓனர் அவருக்கு தெரிஞ்ச லாயருக்கு போன் அடிக்கிறாருங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா டீடைலையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அதே சமயம் கோர்ட்ல இருந்து எதற்காக அவரோட வீட்டுக்கு நோட்டீஸ் போச்சு அப்படின்றது நமக்கு தெரியலங்க. இப்போ இந்த கார் யாருது அப்படின்றத கண்டுபிடிச்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. பச்சன் சார் ஜட்ஜ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். இறந்து போன அந்த பையனோட அப்பா வந்து பிளைண்ட், அவருக்கு கண் பார்வை இல்ல. அவரும் இப்ப கடைசி காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்காரு. அவரோட மெடிக்கல் செலவுகளுக்கு எல்லாம் கண்டிப்பா பண தேவை இருக்குது. சோ இந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எதிர்த்தரப்பு லாயர் என்ன சொல்றாங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட்க்கெல்லாம் காம்பன்சேஷன் தர முடியாது. அது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த பையன் அவனா வாண்டடா தான் போய் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிட்டான், அதனால அவனோட இன்சூரன்ஸை கூட கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வாதாடுறாங்க. ஆனா பச்சன் சார் என்ன சொல்றாருன்னா அவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் எல்லாம் எதுவுமே கிடையாது, காரணமே இல்லாம அவன் எதுக்கு சூசைட் பண்ணிக்க போறான் அப்படின்ட்டு. உடனே எதிர்த்தரப்பு லாயர் என்ன சொல்றாங்கன்னா இறந்து போன அந்த பையன் சாவறதுக்கு முன்னாடி பயங்கரமா சரக்கு அடிச்சிருந்திருக்கான், சரக்கு அடிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு போயிருந்திருக்கான். சோ அப்பதான் நிலை தடி மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்கான். இதை நிரூபிக்கிறதுக்கு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் கூண்ல ஏத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல கோர்ட் அலோவ் பண்ணுதுங்க. இப்போ நம்ம ஹீரோவை கூண்ல நிப்பாட்டி எதிர்த்தரப்பு லாயர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல அப்படின்றாரு. உன் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு கேட்க இருக்கு அப்படின்றாரு. அவனை ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாங்க இதுல இருந்தே நமக்கு டீடைல்டா தெரியுது இந்த பையன் அவன் ஃப்ரெண்டை ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிருக்கான். ஆனா அந்த பையன் அதை கேட்காம ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணிருக்கான், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பச்சன் சார் அப்ஜெக்ஷன் சொல்றாருங்க. அந்த பையன் ரெகுலர் ட்ரிங்கர் எல்லாம் கிடையாது, அப்பப்ப குடிக்கக்கூடிய ஒரு ஆளு, அதை வச்சுட்டு அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான்றதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் இன்னொரு ஆளை கூண்ல ஏத்தி விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை கூண்ல ஏத்தி அந்த பையனை பத்தி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் எவ்வளவு நாளா உங்க கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது 1 மாசமா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா அவர் சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு முறை ஹீரோட ஃப்ரெண்டு குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காருன்னு திட்டி இருப்பார் இல்லையா, சோ எதை வச்சு அவன் குடிகாரன் அப்படின்றத நீங்க ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தனை பார்த்தாலே தெரியாது அவன் குடிப்பானா குடிக்க மாட்டானான்னு. இந்த ஆக்சிடென்ட் நடு ரோட்ல நடந்திருக்குதுங்க. சோ இதை வச்சு பார்க்கும் போதே அதனால குடிச்சிட்டு தான் இவன் வண்டி ஓட்டியிருப்பான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே பச்சன் சார் இருக்கிறார் இல்லையா, நான் அவரை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜட்ஜ் பாத்தீங்கன்னா பர்மிஷன் தராங்க. எவ்வளவு நாளா இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தாத்தா காலத்துல இருந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. ரைட் ஓகே, நீங்க இந்த டெலிவரி பாய்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா டெலிவரி பாய்ஸ் எல்லாம் என் பையனா தான் நான் நடத்துறேன், எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான், அதனால இவங்களையும் என் பையனா தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. லிட்டரலி அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி நடத்துறாருன்னு நமக்கு தெரியும், ஆனா கோர்ட்ல நல்ல விதமா நடத்துறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாருங்க. பச்சன் சார் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஜட்ஜ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சுத்தி வளைச்செல்லாம் பேசாதீங்க, டைரக்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாயிண்ட்க்கு வாங்க அப்படின்னு சொல்ல சரி நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க தானே, அந்த காரோட நம்பர் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் சீன்ல ஒருத்தர் நம்பர் சொன்னார் இல்லையா, இந்த கார் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த காரோட நம்பர் சொல்லி இந்த கார் உங்கள்தா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஓனர் ஆமா அப்படின்றாரு. அதே சமயம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுறாருங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்ல எதிர்த்தரப்பு லாயர் எழுந்திருச்சு இந்த கேஸை இவர் வேற மாதிரி மாத்த பாக்குறாரு அப்படின்னு சொல்ல பச்சன் சார் சொல்றாரு கேஸை நான் வேற மாதிரி மாத்தவெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு, நீங்க கேஸை ஒழுங்கா படிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜட்ஜ் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா விசாரணை பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. இப்ப பச்சன் சார் என்ன பண்றாருன்னா அந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டரை விசாரணை பண்ணணும் அப்படின்னு கூண்ல ஏத்துறாருங்க. இந்த வழக்குல ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும், நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பெண்டிங்ல இருக்கிறதுனால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றாருங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதனால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலையா இல்ல ஏதாவது கையில வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. உடனே எதிர்த்தரப்பு லாயர் அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. பச்சன் சார் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நான் லஞ்சம்லாம் வாங்குறது இல்லைங்க அப்படின்ட்டு. அப்ப பச்சன் சார் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு நைட்டு இந்த ஓனரோடைய தரப்புல இருந்து இந்த போலீஸ் ஆபீசருக்கு கிட்டத்தட்ட 12 நிமிஷம் 32 செகண்ட் போன்ல பேசி இருக்காங்க. அதற்கான கால் ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸா வைக்கிறாருங்க. இந்த எவிடன்ஸை ஜட்ஜி ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் பச்சன் சார் என்ன சொல்றாருன்னா அந்த பையன் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணவே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது, அதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணேன். இந்த வழக்கை அடுத்த ஹியரிங்
ஹியரிங்க்கு தள்ளி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பச்சன் சாரோட வீட்ல உட்கார்ந்து அப்படியே இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பச்சன் சாரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. பேசிக்கா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் சண்டே தான் சரக்கு போடுவாரு, மண்டே எல்லாம் சரக்கு அடிக்கவே மாட்டாரு. ஆக்சிடென்ட் ஆனது மண்டேங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது 100% அவன் சரக்கு அடிச்சிருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றத தான்ப்பா நானும் கோர்ட்ல சொல்லி வச்சிருக்கேன், ஆனா அவன் சரக்கு அடிக்கல அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோக்கு இன்னொன்னு ஞாபகம் வருதுங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் படத்துக்கு போறதுக்காக உள்ள போவாங்க இல்லையா, சோ அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் உள்ள போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரெண்டு சொல்லிருப்பாரு, நான் போலீஸ் செக் போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கேன், இங்கெல்லாம் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிருப்பாரு. அப்ப அந்த செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்க ஹீரோட ஃப்ரெண்டை செக் பண்ணியிருந்தா அதற்கான ரெக்கார்டு இருக்கும் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அதற்கான ரெக்கார்டு இருக்கான்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருங்க. சப்போஸ் ஹீரோட ஃப்ரெண்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணியிருந்தா சலான் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்க அவர் ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஃபைலை வாங்கிட்டு வந்து பச்சன் சார் கிட்ட ஹீரோ கொடுக்குறாரு. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. பச்சன் சார் இந்த ஃபைலை ஜட்ஜு கிட்ட ஒப்படைக்கிறாருங்க. ஆக்சுவலா அன்னைக்கு போலீஸ்காரங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு சலான் போட்டிருக்காங்க. சோ அந்த சலான் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு பேரே இல்லங்க, which means அவர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணல அப்படின்றது இதன் மூலமா ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்ல, எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாங்க, ஒருவேளை அவன் செக்கிங்ல மாட்டாத மாதிரி வேற வழியில போயிருந்தா அவன் சரக்கு அடிக்கல அப்படின்னு ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட அவன் சரக்கு அடிக்கல அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்றாரு. என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்க, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ளே பண்ண சொல்றாருங்க. சோ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்க எல்லாருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த வழியா வந்திருக்காரு, ஹீரோடைய ஃப்ரெண்டையும் செக் பண்ணிருக்காங்க. அவர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணல அப்படின்றதுனால தான் அவர் அலோடே பண்ணி இருந்திருக்காங்க. இதை வச்சு 100% ஹீரோடைய ஃப்ரெண்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணல அப்படின்றது ப்ரூவ் ஆகுதுங்க. இப்போ ஜட்ஜ் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வைக்கிறாரு. இப்போ இந்த கடை ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லாயர் கிட்ட, நான் ஒரு சாதாரண ஆள் மேடம், நான் ஒரு சாதாரண பையனுக்கு வேலை கொடுக்கணும்னு நினைச்சு மட்டும்தான் வேலை கொடுத்தேன், ஆனா அது என்ன இங்க கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு எனக்கு தெரியாது, இதுல தேவையில்லாம என்னுடைய கார் நம்பரை இவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படியாவது என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க மேடம் அப்படின்னு சொல்ல, உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி அந்த மேடம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க மாமா அத்தை வீட்டுல தான் இருப்பாங்க. ராத்திரி இவங்க 2 பேரும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்வாரு, எனக்கு என்னமோ உங்க மாமா மேல டவுட் இருக்கு, சந்து இறந்து போன வழக்குல உங்க மாமாக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது, நீ எதுக்கும் உங்க மாமா மேல ஒரு கண்ணு வச்சுக்க அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு ஹீரோயினுடைய ரூமுக்குள்ள இந்த கடை ஓனர் வந்துடுறாருங்க. இவங்க 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்ததை கேட்டுறாரு. ஹீரோனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாருங்க. ஆக்சிடென்ட் வழக்குல என்னோட காரை இன்வால்வ் பண்ணி என்ன கோர்ட்டுக்கு இழுக்கலான்னு பாக்குறீங்களா, உனக்கு கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுடைய போனை எடுத்து, இனிமேல் இவகிட்ட நீ எப்படி பேசுறன்றத பாத்தரலாம்டா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்த பிரிச்சறாருங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கு இடையில செல்போன் கான்டாக்டும் இல்லாம போகுதுங்க. ஒருத்தர் ஒரு பக்கம் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டோட அப்பா இருக்கிறாரு இல்லையா, பையனை இழந்துட்டு அவர் தன்னந்தனியா தவிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்த ஹீரிங்னு இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. 2 பக்கமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஹீரோனுடைய கான்டாக்ட் சுத்தமாவே கிடையாதுங்க. ஹீரோன் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க எதுவுமே தெரியல. இதுக்கு மேல நம்ம பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோனோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாருங்க. அந்த ஓனர் தான் ஓபன் பண்றாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் வீட்டுக்கே வருவ அப்படின்னு சொல்ல, பட்டு நீ இவர் பாட்டுக்குள்ள போய் ஈஷா ஈஷான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோன் வெளியில வராங்க. சுத்தி வளைக்காம உங்ககிட்ட நான் டைரக்டா கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு கேட்க, இவ அப்படியே ஷாக்கிங்கோட நின்னுக்கிட்டு இருக்கா. என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் வீட்டு பொண்ணுகிட்டே காதலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறியா, அவனை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஓனர் பயங்கர டென்ஷன் ஆக, அப்ப பட்டுன்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட கையை பிடிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை காதலிக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கையோங்கிட்டு வர, இப்போ நம்ம ஹீரோ தடுக்கிறாருங்க. இனிமேல் அவன் மேல ஏதாவது கை பட்டுச்சு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க, நாளைக்கு கோர்ட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருவாருங்க. இன்னொரு பக்கம் பச்சன் சார் இருக்கிறார் இல்லையா, புதுசா ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னா, ஹீரோட ஃப்ரெண்டை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண அந்த காரை எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணுச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபுட்டேஜ்ல அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாரு அப்படின்னு தெளிவா ரெக்கார்டா இருக்குதுங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த கடை ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பையன் பப்ளு தான். அதாவது நம்ம ஹீரோயினுடைய அத்தை பையன். அவன் தான் காரை ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்ப பச்சன் சார் ஹீரோக்கு போன் அடிக்கிறாரு. உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட அத்தை பையன் எந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்துல தான் ஹீரோன் இருப்பாங்க. எந்த ஹாஸ்டல் அப்படின்னு சொல்ல அந்த ஹாஸ்டலுக்கு பச்சன் சார் போறாரு. அங்க இவனை பத்தின எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. கடை ஓனரோட டிரைவர் இருக்கிறார் இல்லையா, அவரை கூண்ட்ல நிப்பாட்டி எத்தனை வருஷமா அவருக்கு டிரைவரா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. கடை ஓனருக்கு மட்டும் தான் வண்டி ஓட்டுவீங்களா இல்ல ஓனரோட பையனுக்கும் வண்டி ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது 2 பேருக்குமே ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, டிசம்பர் 11ஆம் தேதி யார் வண்டி ஓட்டிட்டு போனது கரெக்டா சொல்லுங்க. சப்போஸ் நீங்க தப்பா சொன்னீங்கன்னா என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நீங்க பொய் சொன்னீங்கன்னா எவிடன்ஸை
மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கிரைம், அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க எதிர்த்தரப்பு லாயர் அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. இவர் எதுக்கு தேவையில்லாம அவரை மிரட்டி ஒரு கதை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. தேவையில்லாம இந்த வழக்குக்குள்ள ஒரு சின்ன பையனை எதுக்காக இழுத்துட்டு வராரு அப்படின்னு எதிர்த்தரப்பு லாயர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான குற்றவாளியை ரிவீல் பண்றதுக்கு இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பச்சன் சார் சொல்றாருங்க. நான் இந்த வழக்குல ஒரு லேடியை விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூண்ட்ல ஒரு லேடி ஏத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி பாத்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியாவை சார்ந்தவங்க. டிசம்பர் 11ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப இந்த ரெட் லைட் ஏரியா லேடி சொல்றாங்க, பசங்க கூட நான் கார்ல போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனரலா நீங்க ஹோட்டலுக்கு தானே போவீங்க, ஏன் அன்னைக்கு கார்ல போனீங்க அப்படின்னு கேட்கும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் சர்வீஸுக்கெல்லாம் ஹோட்டல்லாம் புக் பண்றதே கிடையாது, கார்ல தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த லேடி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அந்த பசங்க வந்து இந்த லேடியை புக் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த லேடி 10,000 ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க, அவனுங்க 8,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி பணம் கொடுத்துருக்கானுங்க. என்னோட ஆட்டோ செலவுக்கு 200 ரூபாய் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அன்னைக்கு உங்களை புக் பண்ண பசங்களை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோடைய பையனோட போட்டோவை காட்ட, இவன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு போட்டோவை காட்ட, இந்த பையன் மேல இந்த பசங்க கார்ல வந்து இடிச்சிட்டானுங்க, அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான், அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேன், இப்போ இந்த பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்க, பச்சன் சார் இந்த லேடியை வச்சே கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிடுறாரு, இவங்க தான் சாட்சி, அந்த பசங்க தான் கார்ல வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. உடனே எதிர்த்தரப்பு லாயர் அப்ஜெக்ஷன் சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு பொய்யான சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னோட கிளைண்டோடைய பையன் வந்துட்டு ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அவன் ஹாஸ்டல்லே இல்ல, அவனுக்கு கால் அடிபட்டு இருந்திருக்குது, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க, ப்ரூஃப் தானே நான் தரேன், தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ப்ரூஃபையும் சப்மிட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பச்சன் சார் சொல்றாரு. இப்போ இந்த வழக்கு அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வைக்கப்படுதுங்க. இப்போ பச்சன் சார் என்ன பண்றாருன்னா, அந்த பையன் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக போனான் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பட் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பெருசா எந்த டேட்டாவும் தரமாட்டாரு. பட் அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் கிட்ட, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் ஒரு மியூசிக்கல் ஆல்பம் பண்ணலான்னு இருக்கிறேன், சோ நீங்க அதுல வந்து நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பச்சன் சார் பயங்கரமா பேச்சு போட்டு எப்படியோ அவங்க கிட்ட உண்மைகளை கறக்க ஆரம்பிச்சிருவாருங்க. இப்போ எதிர்த்தரப்பு லாயரும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த எதிர்த்தரப்பு லாயர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த ஓனர் சைட்ல தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாதாடிட்டு இருக்காங்களே தவிர, இந்த ஓனர் சைட்ல தப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப பச்சன் சார் இருக்கிறார் இல்லையா, அவர் எதற்காக இந்த வழக்கை இவ்வளவு ஸ்ட்ராங்கா வாதாடிக்கிட்டு இருக்கிறாரு, பணத்துக்காக இப்படி வாதாடுறாரு அப்படின்னு யோசனை பண்ணாலும் அந்த பசங்க எவ்வளவு பணம் தந்துட போறாங்க. பச்சன் சார் மணி மைண்டடான ஆளும் கிடையாது. எனக்கு என்னமோ இந்த ஓனர் சைட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும், ஏதோ மறைக்கிறாருன்னு தோணுது அப்படின்ற மாதிரி இந்த லாயரே நினைக்கிறாங்க. ராத்திரி நம்ம ஹீரோவும் பச்சன் சாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த கேஸ்ல ஜெயிப்போமா மாட்டோமான்ட்டு. அப்போ பச்சன் சார் ஒரு கதையை சொல்லுவாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நிறைய இடங்கள்ல இருந்து ஒரு டெலிவரி பாய்க்கு ஆர்டர் வரும், கிளைண்ட்ஸும் ஃபோன் பண்ணி சீக்கிரமா வா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பிரஷர் போடுவாங்க. அந்த பிரஷரோடயே பாத்தீங்கன்னா அந்த பையன் ஹெல்மெட் எடுக்காம வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போவான் இல்லையா, அந்த பையன் கிட்ட ஃபோன் பண்ணி பேசின கஸ்டமர் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம பச்சன் சார் தான். அதுக்கப்புறம் தான் பச்சன் சாருக்கு தெரிய வந்திருக்கும், தனக்காக ஃபுட் டெலிவரி பண்ண வந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. சோ அதே மாதிரியான ஒரு வழக்கு வந்ததுனால இந்த பச்சன் சார் இருக்கிறார் இல்லையா, இதை வந்து பர்சனல் வழக்கா எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. நீ நினைச்சிட்டு இருக்க உனக்காக இந்த வழக்கை நான் வாதாடிட்டு இருக்கேன்ட்டு, பட் உண்மை என்னன்னா எனக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி பச்சன் சார் சொல்றாரு. இப்போ இந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா அடியாட்களை செட் பண்றாருங்க. பச்சன் சார் வந்து கோர்ட்டுக்கு வந்தாதானே இதற்கான தீர்ப்பு கரெக்டா கிடைக்கும், சோ இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக ஆள் ஏற்பாடு பண்றாரு. ஆனா பச்சன் சார் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ கோர்ட்டுக்கு வந்துடுறாருங்க. இந்த வழக்குல நான் கடைசியா ஒரு நபரை கூண்ட்ல நிப்பாட்டி விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கூண்ட்ல நிப்பாட்டுறாரு. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு சாவறதுக்கு முன்னாடி ஃபுட் ஆர்டர் பண்ணவரு. அவரு ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு பிரஷர் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், எப்பதான் வருவ, நான் ஃபுட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நான் கிட்ட வந்துட்டேன் சார் நம்புங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ நீ வர மாதிரியே தெரியல, எங்க வீடியோ கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, வீடியோ கால் பண்ணியிருக்காருங்க. அந்த டைம்ல தான் ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்குது. சோ இது வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெக்கார்டரா இருந்திருக்குது. அந்த ஃபுட்டேஜ்ல இந்த கார் தான் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு அப்படின்றது தெளிவா ரெக்கார்டா இருக்குதுங்க. அந்த எவிடன்ஸை ஜட்ஜ் கிட்ட இவர் சப்மிட் பண்றாரு. உடனே எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாங்க, ஒரு டெலிவரி பாய்க்காக நாளைக்கு நாட்டோடைய ஃபியூச்சரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை ஏன் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, என்ன மேடம் சொன்னீங்க, ஒரு டெலிவரி பாய்க்காக, அப்ப டெலிவரி பாய்க்கு உசிறு கிடையாதா, அவங்களோட லைஃபுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாதா, அப்ப இவங்க மனசுல எல்லாம் ரிச்சான ஆளுங்களுக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா மட்டும்தான் டெலிவரி பாய்ஸை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய உசிறுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம், அப்போ நம்ம ஏதாவது வேணும்னா ஆர்டர் போடுவோம், அப்போ ஒருத்தன் வந்து டெலிவரி பண்ணுவான், அவன் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் டெலிவரி பண்றதுக்காக வரான். நீ நைட் பார்ட்டிக்கு போவ, அந்த பார்ட்டிக்கு ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவேன், அது 30 நிமிஷத்துல வரலனா அவனுக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனோட லைஃப் ஸ்பாயில் பண்ணுவேன். அவன் இதுக்கெல்லாம் எது குரல் கொடுப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அதை எல்லாத்தையும் சைலண்டா வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவனோட வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். இப்படி உங்களுக்காக
தனக்காக சேவை செய்யக்கூடிய ஒருத்தனுடைய லைஃபை வேல்யூலெஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே அநியாயம் அப்படின்னு பச்சன் சொல்றாருங்க. நான் இந்த கடை ஓனரோட பையனை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூண்ல ஏத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இங்க போய் சொல்லக்கூடாது, உண்மையிலேயே என்ன நடந்ததோ அது ஓப்பனா சொல்லு அப்படின்னு சொல்ல இந்த பையன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஓனரோடைய பையனும் அவனோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த ரெட் லைட் ஏரியா லேடியை புக் பண்ணிட்டு கார்ல டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கானுங்க. ஒருத்தன் தான் மாத்தி கார் ஓட்டிட்டு வந்திருக்கான். ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஓனரோடைய பையன் தான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கான். ஸோ அந்த டைம்ல தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்குது. ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோவோடைய ஃப்ரெண்டு கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பாருங்க. அப்ப கூட இவங்க அப்படியே அந்த இடத்துல நின்று கேஷுவலா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அந்த லேடி பணத்தை கொடு நான் போறேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு 10,000 ரூபாய் தர முடியாது, 8,000 ரூபாய் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அந்த லேடி அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் உயிருக்கு போராடிட்டு இருப்பான் இல்லையா, அதை இந்த ரெண்டு பசங்களும் பார்த்துட்டு அவனுடைய வாய்க்குள்ள போய் வைனை ஊத்தி விட்டுட்டானுங்க. சப்போஸ் போலீஸ்காரங்க இந்த வழக்கை எடுத்தாங்கன்னா இவன் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உடனடியா அந்த இடத்துல இருந்து இவனுங்க கிளம்பிட்டதா சொல்றானுங்க. இந்த ஓனரோடைய பையன் கோர்ட்ல பயந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அவனே அவனோட வாயால ஒத்துக்கிட்டதுனால அவனுக்கான பனிஷ்மெண்ட் வந்து ஜட்ஜ் மூலமா கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த வயதான நபருக்கான காம்பன்சேஷனும் இவங்க தான் தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கப்படுதுங்க. இப்போ அந்த பையனை ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. இந்த ஓனரோடைய மனைவியும் அந்த கோர்ட் வாசல்ல அழுதுகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருப்பாருங்க. ஹீரோ கிட்ட பச்சன் சார் வந்து சமாதானப்படுத்துவாரு. விட்ரா, நம்ம தான் வின் பண்ணிட்டோம்ல அப்படிங்கும் போது, உங்களுக்கு என்ன சார் இந்த கேஸை வின் பண்ணிட்டோம், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா எனக்கு என் ஃப்ரெண்டு இல்ல சார், ரெண்டு பேரும் எப்போதும் ஒண்ணு மண்ணா சுத்திக்கிட்டு இருப்போம், இப்போ அவன் இல்லங்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சார் அப்படின்னு சொல்ல எல்லாம் இருக்கிறது தாண்டா அப்படின்ற மாதிரி அவர் சமாதானப்படுத்துவாரு. அதுக்கப்புறம் நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. தொடர்ந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டெலிவரி பாயா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ பச்சன் சாரோட வீட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கும். பார்சலை கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா பச்சன் சார் கூட ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த வழக்குல எதிர்த்தரப்பு லாயரா வாதாடினாங்க இல்லையா, அவங்க தான். என்ன சார் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் ஹை கோர்ட்டு, இவங்க சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் தெரிய வருது அவங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் அப்படின்ட்டு. கோர்ட்லயே இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி திருமணமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பெரிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.